தமிழுக்கு அமுதென்று பேர். ம். அந்த இன்ப தமிழ் நல்ல புகழ் மிக்க உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர். இன்ப தமிழ் நல்ல சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனமென்று பேர். இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். தமிழுக்கு மது என்று பேர். இன்ப தமிழ் எங்கள் உரிமை செம்பயிருக்கு வேர். தமிழ் எங்கள் இளமைக்கு பால். இன்ப தமிழ் நல்ல புகழ் மிக்க புலவருக்கு வேல். தமிழ் எங்கள் உரிமை செம்பயிருக்கு உயர்வுக்கு வான். இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல். இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள். தமிழ் எங்கள் பிறவிக்கு தாய். இன்ப தமிழ் எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ. தமிழுக்கு அமுதென்று பேர். அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். நன்றி, வணக்கம். இந்த வாய்ப்பளித்த தமிழ் அமெரிக்காவுக்கும் திணை அமெரிக்காவுக்கும் லாலிபாப் சிறுவர் உலகத்துக்கும் நன்றி. நன்றிடா கண்ணா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. பயப்பட வேணாம் கண்ணா, மெதுவா சொல்லுங்க, ஒன்னும் அவசரம் இல்ல. சரியா? பயப்படவே வேணாம். இங்க நாங்க தானே இருக்கோம், ஏன் பயப்படுறீங்க? பொறுமையா சொல்லலாம். இப்ப தப்பா சொல்லிட்டா கூட ஒன்னும் பிரச்சனை இல்ல, முதல்ல இருந்து சொல்லலாம். சரியா? ஒன்னும் பயப்பட வேண்டாம். அருமை அருமை, வாழ்த்துக்கள் கண்ணா. இப்ப மகிழ்வன்பா பாப்பா, இப்ப முயற்சி பண்ணலாம். அந்த பாதியில கட்டாச்சுடா, ஒவ்வொருங்கிற இடத்துல பரவாயில்ல, நீங்க முதல்ல இருந்து சொல்லலாம். வாங்க கண்ணா, மகிழ்வன்பா. என் பெயர் மகிழ்வன்பா. நான் 3ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் புரட்சி கவிஞர் பாரதிதாசனை பற்றி பேச போகிறேன். திங்களோடும் செழும்பரத்தி தன்னோடும் உடுக்களோடும். கண்ணம்மா, உங்க வீடியோ வரல. இப்ப வருது. கவிதையை மட்டும் சொல்லுங்க, ஆரம்பிங்க. திங்களோடும் செழும்பருத்தி தன்னோடும் விண்ணோடும் உடுக்களோடும் மங்கள் கடல் இவற்றோடு பிறந்த என் தாய்மொழியாகிய தமிழையும் தமிழ் அன்னையும் வணங்கி அனைவருக்கும் எனது அன்பின் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கவிதை என்றாலே அழகு, வர்ணனை, மென்மை என்ற நிலையை மாற்றி பெரியாரிய கொள்கைகளில் ஈடுபாடு கொண்டு மூட நம்பிக்கை ஒழிப்பு, சாதி ஒழிப்பு, தொழிலாளர் உயர்வு, பொது உடைமை கொள்கை போன்ற சமுதாய சீர்திருத்தங்களையும் தமிழ் இனம், தமிழ்நாடு என்ற மொழி உணர்வையும் தன் எழுத்துக்களில் மூலம் பரப்பி புரட்சி செய்தவர் யார் தெரியுமா? அவர்தான் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். ஒருவரின் அடையாளத்தையும் பண்பாட்டையும் சிந்தனையையும் உருவாக்கக்கூடிய மிக முக்கிய உணர்வு தாய்மொழி பற்று. ஒவ்வொரு குழந்தையும் தன் தாயின் மீது அன்பு கொள்வதை போல நம் தாய்மொழியின் மீது அன்பு கொள்ள வேண்டும். அப்படி மொழியை நேசித்தவர் தான் பாவேந்தர் பாரதிதாசன். ஆம், அதனால் தான் தமிழை தன் உயிருக்கு சமம் என தமிழுக்கும் அமுதென்ற பேர். அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்றார். தன்னை பழித்தவனை தாய் தடுத்தால் விட்டுவிடு, தமிழை பழித்தவனை தாய் தடுத்தாலும் விடாதே என்று முழங்கியவர் அல்லவா? அறிவியலும் விஞ்ஞானமும் படிப்பறிவும் எட்டி பிடிக்க முடியாத உயரத்தில் வளர்ந்துள்ள இந்த காலத்தில் கூட ஆணும் பெண்ணும் முழுமையாக சமமாக முடியவில்லை. ஆனால் 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் தோன்றி 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த புரட்சி கவிஞர் பெண்ணுரிமைக்காக கொதித்து எழுந்தார். பெண் அடிமை தீரும் வரை மண்ணடிமை தீராது. ஆகவே வீடும் நாடும் விளங்க பெண்ணுரிமை வேண்டும் என்றார் பாவேந்தர். இப்பொழுது சொல்லுங்கள், பாரதிதாசன் புரட்சி தீ இல்லாமல் வேறு யார் என்று. நன்றி, வணக்கம். தங்கமே, அருமை.
புரட்சி தீ அப்படிங்கிற ஒரு கவிதையை எடுத்துக்கிட்டு ஒரு தீ மாதிரி உங்களுடைய பொழிவு பேச்சு இருந்தது. மிகச் சிறப்பு. உச்சரிப்பு அவ்வளவு அழகா இருந்ததுடா. ரொம்ப பெருமையா இருந்தது. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றி நன்றி கண்ணா. அத்தை. நன்றிடா கண்ணா. நன்றி அத்தை. உங்களுடைய பெயரும் அழகு. மகிழ் வெண்பா. மிகச் சிறப்பு. நன்றி அத்தை. மகிழ்ச்சிடா. அடுத்ததாக பாவேந்தர் பாடலை பாட வருகிறார் சாய்ஹரிணி. வாங்க கண்ணா. சாய்ஹரிணிமா வாங்க. அன்மியூட் பண்ணிக்கோ கண்ணா. அத்தை கேக்குதா அத்தை? கேக்குதாம்மா கேக்குது. கொஞ்சம் கேமரா இறக்கி வச்சுக்கோடா. ஓகே அத்தை. சொல். என் அன்னை தமிழுக்கு முதற்கண் வணக்கம். மஞ்சள் மாநகர மாமியாரோட்டிலிருந்து நான் உங்களின் சேசாயணி. இன்று நான் நமது பாவேந்தர் பாரதிதாசனின் பாடல்களை பாட வந்துள்ளேன். இயற்கை செல்வம். விரிந்த வானே வெளியே எங்கும் விளைந்த பொருளின் முதலே திரிந்த காற்றும் புனலும் மண்ணும் செந்தியாகும் தந்தோய் திரிந்த கதிரும் நிலவும் பலவாச்செறிந்த உலகின் வித்தே தெரிந்த உலகின் வித்தே புரிந்த ஒன்றன் செயல்கள் எல்லாம் புதுமை 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 அசைவை செய்தாய் ஆங்கே ஒளியாம் அலையை செய்தாய் நீயே நசையால் காணும் வண்ணம் நிலமே நான்காய் விரிய செய்தாய் பசையாம் பொருட்கள் செய்தாய் இயலாம் பைந்தமிழ் பேச செய்தாய் இசையாம் தமிழை தந்தாய் பறவை எந்திழை இனிமை குரலாய் எல்லாம் அசையச் செய்தாய் உயிர்கள் எதினும் அசைவை சேர்த்தாய் சொல்லால் இசையால் இன்பம் எமையே வியக்கச் செய்தாய் அடடா கல்லாமையில் வான்கோழி புறவுகள் காட்டும் சுவை சேர் அசைவால் அல்லல் விளக்கும் ஆடும் கலைதான் அமையச் செய்தாய் வாடி. இந்த வாய்ப்பளித்தமைக்கு நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். அருமை அருமை. மிகச் சிறப்பான கவிதை சொன்னமைக்கு பாடலை சொன்னமைக்கு நன்றி. நன்றிடா. வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்ததாக நிறைவு பேச்சாளராக வருகிறார் சம்யுக்தா பொள்ளாச்சியிலிருந்து. வாங்க கண்ணா. தமிழுக்கு வணக்கம். தமிழ் தொண்டாற்றும் திணை அமெரிக்கா மற்றும் லாலிபாப் குழுக்களுக்கும் அதில் பயணிக்கும் என் நண்பர்களுக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் என் அன்புகளும் வணக்கங்களும். சில நிமிடங்கள் யோசிக்கலாமா? ஒரு விதை எங்கெல்லாம் எப்படியெல்லாம் மதிப்பிடப்படுகிறது என்று எல்லோரும் யோசியுங்கள். அவையில் அமர்ந்து பேசியிருந்தோமானால் நாம் கூறியிருப்போம், அவ்விதை வளர்வதற்கு எடுத்துக்கொள்ளும் காலம் அல்லது வளர்ந்த உயரம் அல்லது அதில் காய்த்த பழத்தின் எண்ணிக்கை அல்லது பழத்தின் சுவையாக இருக்கும் என கலந்துரையாடி இருப்போம் அல்லவா? அத்துடன் அதன் மதிப்பு முடிந்துவிடுமா? வாய்ப்பே இல்லை. காலங்கள் கடந்தும் வாழும், முழுதாய் மக்கிய பின்னும் வாழும். எப்படி? அதில் வாழ்ந்த இலைப்பாரிய அனைத்து உயிர்களிடத்தும் சுகங்களாய், கதைகளாய், தேடல்களாய், அரவணைப்பாய் வாழும் அவ்விதை. வாழும் அவ்விதை. அப்படி ஒரு நோக்கத்தில் பார்க்க வேண்டிய நபரே நம் பாரதிதாசன் ஐயா அவர்கள் என உணர வந்துள்ளேன் சம்யுக்தாகிய நான் பொள்ளாச்சியிலிருந்து. ஒருவர் வாழ்வின் சிறப்பு அவர் வாழும் நாட்களில் தெரியும். ஒருவர் வாழ்ந்த வாழ்வின் சிறப்பு அவர் இறப்பின் அன்று தெரியும் என்று பெரியோர் கூற கேட்டிருக்கேன். அதற்கு பின்பும் ஒருவர் வாழ்கிறார் என்றால் சாதனைகளில் பாதம் பதித்தவராய் இருப்பர். 1891 ஆண்டு முதல் 1964 ஆண்டு வரை வாழ்ந்த மதிப்பிற்குரிய பாவேந்தர் பாரதிதாசன் ஐயா அவர்களின் சாதனைகளை பற்றி எனது லாலிபாப் குழு நண்பர்களின் மூலம் கேட்டறிந்து மகிழ்ந்தோம். ஆம், இன்றைய நாள் இனிதாய் மாறியது. ஒருவரை தட்டி எழுப்புவதென்பது எளிதான காரியம் அல்ல. தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை என பாடி மட்டும் சென்றவர் அல்ல நம் பாரதிதாசன் ஐயா அவர்கள். அதற்கு உயிரோட்டமாய்
இன்று வரை உயிரோட்டமாய் அவரது எழுத்துக்கள். அவரது சாதனைகள் எக்காலத்திற்கும் எடுத்துரைக்க அவரது எண்ணற்ற படைப்புகள் உள்ளன. அவற்றிற்கு நான் தலை வணங்குகிறேன். அவரது ஆற்றலின் உச்சபட்சமாய் நான் உணர்வது அவரின் காலத்திற்கு பின் கிட்டத்தட்ட 14 வருடங்களுக்கு பின் அவரின் பெயரில் வழங்கப்படும் விருதே மதிப்புமிகு பாவேந்தர் பாரதிதாசன் விருது. ஒருவரை தட்டி எழுப்புவது என்பது எளிதான காரியம் அல்ல. தனது காலம் முடிந்த பின்பும் எக்காலத்திற்கும் இந்த மனித குலத்தை நற்செயலாற்ற தட்டி கொடுக்கும் ஆற்றலை கவிஞர் பாரதிதாசன் பெற்றுள்ளார் என்பதற்கு சான்றே பாவேந்தர் பாரதிதாசன் விருதாகும். விருது என்பது சாதனையை அங்கீகரிக்கும் ஒரு கௌரவம். கவிதை என்பது உணர்வுகளை பாடும் கலை. திறமைக்கு சான்றாக கிடைக்கும் விருது ஒரு கலைஞரின் உழைப்பை பாராட்டி அடுத்த கட்டத்திற்கு ஊக்குவிக்குமாறு ஒரு அங்கீகாரமாகும். அப்படி ஒரு அங்கீகாரம் தான் இன்றைய விழா நாயகரின் பெயரில் வழங்கப்படும் பாவேந்தர் பாரதிதாசன் விருதாகும். பாவேந்தர் பாரதிதாசன் விருது என்பது தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சி துறையின் கீழ் இயங்கும் தமிழ் வளர்ச்சி இயக்கம் மூலம் சிறந்த தமிழ் கவிஞர்களுக்கு ஆண்டுதோறும் கிடைக்கும் ஒரு விருதாகும். 1978ஆம் ஆண்டிலிருந்து இவ்விருது வழங்கப்படுகிறது. 1978ஆம் ஆண்டிலிருந்து 1995ஆம் ஆண்டு வரை ரூபாய் 10,000 பண முடிப்பும் தகுதியுரையும் வழங்கப்பட்டன. 1996ஆம் ஆண்டிலிருந்து 1997ஆம் ஆண்டு வரை ரூபாய் 20,000 பண முடிப்பும் தகுதியுரையும் வழங்கப்பட்டன. 1998ஆம் ஆண்டிலிருந்து 1,00,000 பண முடிப்பும் 8 கிராம் அளவான தங்கப்பதக்கமும் வழங்கப்படுகிறது. 1990இல் பாரதிதாசன் நூற்றாண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு 21 பேர் இவ்விருது பெற்றனர். 1991ஆம் ஆண்டில் பாவேந்தர் பாரதிதாசன் நூற்றாண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு 23 கவிஞர்களுக்கு இவ்விருது வழங்கப்பட்டது. முதலில் கவிஞர் சுரதா அவர்கள் இவ்விருதை பெற்றார். 1978இல் கவிஞர் சுரதா அவர்களால் ஆரம்பித்த இவ்விருது பட்டியல் அதன் பின் திரு S.T. சுந்தரம், கவிஞர் வாணிதாசன், கவிஞர் முத்துலிங்கம், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், கவிஞர் மு. மேத்தா, கவிஞர் முடியரசன் என பலர் இவ்விருதை பெற்றனர். இப்பட்டியலில் தற்போது 2025ஆம் ஆண்டிற்கு கவிஞர் யுகபாரதி ஐயா அவர்கள் இவ்விருதை பெறுகிறார். 2000க்கும் மேற்பட்ட திரைப்பாடல்கள், மரபு மற்றும் புது கவிதைகளில் சிறந்து விளங்கும் இவருக்கு இந்த விருதோடு ரூபாய் 5,00,000 ரொக்கம் மற்றும் தங்கப்பதக்கம் மதிப்பிற்குரிய முதல்வர் அவர்களால் வழங்கப்படுகிறது. சரி, இப்பொழுது யோசியுங்கள். என் உரையின் ஆரம்பத்தில் நான் உரைத்த எக்காலத்திற்கும் வாழும் பாரதிதாசன் ஐயா அவர்களை உணரீர்களா? அவர் என்றும் நம்முடன் வாழ்ந்து நம்மை ஊக்குவிக்கிறார் என்பதையும் உணரீர்களா? பாவேந்தரின் கனவுகளை நனவாக்குவோம் என்று உறக்கச் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ் வாழ்க. தங்கம், மிகச் சிறப்பு. அருமைடா கண்ணா. ஏன்னா பாவேந்தர் பாரதிதாசன் விருதினை பற்றிய ஒரு சிறப்பான ஒரு பேச்சு, ரொம்ப அழகா வருடங்கள் எல்லாம் குறிப்பிட்டு யார் யாரெல்லாம் விருதுகள் பெற்றார்கள் அதெல்லாம் சொல்லி, அந்த பாவேந்தரை நாம் எப்பொழுதும் நம்மோடு கவனத்தில் கொள்கிறோம், எண்ணத்தில் கொள்கிறோம், அது அவரோடே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு நிறைவு செய்தது மிகச் சிறப்பு. வாழ்த்துக்கள் தங்கமே, வாழ்த்துக்கள்.